போற்றியோம் நமச்சிவாய. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். மார்கழி திங்கள் 16ஆம் நாளான இன்று திருவெம்பாவையின் 16வது பாடலுக்கு வணிகவியல் 2ஆம் ஆண்டு பயிலும் மகேஷ் என்ற மாணவரும், திருப்பாவையின் 16வது பாடலுக்கு இளம் இலக்கியவியல் 1ஆம் ஆண்டு பயிலும் கீர்த்தனா என்ற மாணவியும் உரை வழங்க உள்ளனர். இந்த இரு பாடல்களுக்கும் நமது ஞானாம்பிகை பள்ளியின் தமிழாசிரியர் திருமதி ஸ்ரீமதி அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். போற்றியோம் நமச்சிவாய. சிவாய நமகம். குருமகா சன்னிதானம் பொன்னான திருவடிகளை வணங்குகிறோம். திருவெண்பாவின் 16வது பாடல். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆண்டுடையால் இண்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னுஞ் சிலம்பிற் திருப்புருவம் என்ன சிலைக்குழலி நம் தம்மை ஆண்டுடையால் தன்னில் பிரிவிழா எம் கோமான் அன்பருக்கு முன்னே அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையாளோரோ எம்பாவாய். பொருள்: மேகங்களே, கடல் நீரை முகர்ந்து கொண்டு எம்மை ஆளுகின்ற உமையின் நிறத்தை போல் கருத்து அவள் சிற்றினை போல் மெல்லிழையாக மின்னி அவள் திருவடியின் மேல் உள்ள சிலம்பு போல் ஒளி எழுப்பி அவள் புருவம் போல் வானவில்லை தோற்றுவித்து தன்னிடமிருந்து பிரியாத இறைவனின் அடியாருக்கு அவள் தானே முந்திக் கொண்டு அருள் செய்தல் போல் நீயும் மழை பொழிந்து எங்களை வாழ வைப்பாயாக. போற்றியோம் நமச்சிவாய. சிவாய நமகம். வணக்கம். திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருப்பேரூராதீனம் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். மார்கழி திங்கள் 16ஆம் நாள் இன்று ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் 16ஆம் பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் என்னவே வாய்தேர்ந்தான் தூயமாய் வந்தோம் துயிலல பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். பொருள்: ஆயர் குலத்தின் தலைவனாகிய நந்தகோபனின் மாளிகையை காவல் காப்பானே, கொடிகள் அலங்கரிக்கும் தோரண வாயில் காப்பானே, அழகிய மணிகள் கட்டிய கதவின் தாளை திறப்பாயாக. ஆயர் சிறுமியரான எங்களுக்கு ஒலிக்கின்ற பறையை தருவதாக அந்த மாயன் மணிவண்ணனாகிய கண்ணன் நேற்றே வாக்களித்துள்ளான். அந்த கண்ணன் எம்பெருமானை திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கும் கதவுகளை திறந்து வெளியே வா என குறிப்பிடுகிறார் ஆண்டார். நன்றி. போற்றியோம் நமசிவாய. சிவாய நமவோம். மார்கழி மாதத்தின் பாவை பாடல்களுக்கான 16வது பாடல்களுக்கான விளக்கம். மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை 16வது பாடல். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் இன்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாளிட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னன் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மையாளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோ மானன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையிலோரும் பாவாய். மாணிக்க வாசகர் 1 முதல் 15 பாடல்களில் சிவபெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று சிறு பெண்கள் மூலம் வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் சிவபெருமானினுடைய ஆற்றல் மற்றும் திறமைகளை எடுத்துரைத்திருந்தார். இந்த 16வது பாடல் சிவபெருமானை மட்டுமல்லாது சிவபெருமானினுடைய ஒரு பாகமாக அமர்ந்திருக்கக்கூடிய உமையம்மையினுடைய கருணையையும் இப்பாடல் விளக்குகிறது. அத்தோடு அறிவியல் செய்தி ஒன்றையும் இப்பாடல் எடுத்துரைக்கிறது. கடல் நீரானது சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேலே சென்று மேகமாக மாறி மேகத்திலிருந்து மழை பொழியும் என்ற அறிவியல் செய்தியை மாணிக்க வாசகர் இப்பாடலில் பதிவு செய்துள்ளார். இந்த இயற்கை நிகழ்வானது நிகழ செய்பவர் சிவபெருமானே.
இந்த சிவபெருமானினுடைய ஆற்றலால் தான் இந்த இயற்கை நிகழ்வு நிகழ்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. அம்பிகையினுடைய தோற்றத்தை மேகத்தினுடைய நிறமானது உமையம்மையினுடைய நிறத்தையும், வானத்தில் தோன்றக்கூடிய மின்னல் வெட்டுக்களினுடைய தோற்றமானது உமையம்மையினுடைய இடையையும், இடி சப்தமானது உமையம்மையினுடைய காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பினுடைய ஓசையையும், வளைந்த வானவில்லானது உமையம்மையின் வளைந்த புருவங்களையும் நினைவூட்டுவதாக இப்பாடலில் உருவகிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட தோற்றத்தை உடைய உமையம்மையினுடைய கருணை எவ்வாறு இருக்கும் என்றால், சிவபெருமானை வழிபடும் பக்தர்களுக்கு தன்னை வழிபடுவதற்கு முன்பாகவே அம்பிகையானவள் அருளை பொழிகின்றார். இத்தகைய சிவபெருமானையும் உமையம்மையையும் வழிபட்டு இந்த உலகமானது மழையை பெற்று சிறக்க வேண்டும் என்று மாணிக்கவாசகர் இப்பாடலில் பதிவு செய்துள்ளார். அடுத்ததாக திருப்பாவை 16வது பாடல். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ மக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நின்னலேவாய் நேர்ந்தான் தூயுமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேயனிலை கதவம் நீ கேளோரெம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை 16வது பாடலில் திருமால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாளிகையை காவல் செய்து கொண்டிருக்கக்கூடிய காவலரிடம் ஆயர்குல பெண்கள் இந்த மாணிக்க கதவுகளால் ஆன கதவுகளை எங்களுக்கு திறந்து திருமாலை காண வழிவிடுமாறு வேண்டுகிறார்கள். திருமால் நேற்றே எங்களுக்கு தேவையான பரிசு பொருட்களை தருவதாக உறுதியளித்திருந்தார். நாங்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி திருமாலை வழிபட வந்திருக்கிறோம். நாங்கள் சிறு பிள்ளை என்பதற்காக நாங்கள் சொன்னதை கேட்காமல் கதவை திறக்க மாட்டோம் என்று கூறிவிடாதீர்கள். நாங்களும் திருமாலை வழிபட வேண்டும் என்று வந்திருக்கிறோம். ஆகவே கதவை சற்று திறந்து எங்களுக்கு திருமாலை காண வழிவிடுங்கள் என்று வேண்டுகிறார்கள். இந்த பாவை நோன்பினுடைய நோக்கமானது மார்கழி மாதம் தேவர்களினுடைய ஒரு நாள் என்று கருதப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதத்தில் சிவபெருமானையோ அல்லது திருமாலையோ தங்களுக்கு விருப்பப்பட்ட கடவுளை வணங்கி நமது 16 வகையான செல்வங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டி இத்துடன் என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். போற்றியோம் நம சிவாய. இன்று பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய மகேஷ், கீர்த்தனா என்ற மாணாக்கர்களும், இந்த இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய ஞானாம்பிகை பள்ளியின் தமிழாசிரியர் திருமதி ஸ்ரீமதி அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம். போற்றியோம் நம சிவாய.